நேரம் இரவு 9 மணி. இதுவும் யூடியூப் தான். நைட்டு சாப்பாடை கட் பண்ணிவிட்டு டீ குடிக்க போகிறோம். சாப்பாடை கட் பண்ணல, நைட்டு சாப்பாடை ஈவினிங்கே சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஸோ வந்து இப்போ டீ குடிக்க போகிறோம். அவனுக்கு தலைவலி, எனக்கு பசி. 5 minutes later. ஒரே இருட்டாக இருக்குதா, ஒரு பேராசைப்பட்டு சரி இந்த வண்டிக்கு வந்து 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டிருக்கோமே, இந்த வண்டி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு இருந்தால் இந்த வண்டியில் ஒரு சின்ன கோளாறு இருந்துச்சு போல். வண்டி பாதி வழியில் ஆஃப் ஆயிடுச்சு. பட் பெட்ரோல்லாம் இருக்குது, அப்பப்போ இப்படி ஆஃப் ஆகுமா. இந்த வண்டியோட ஓனர் சொன்னான் கொஞ்சம் தூரம் தள்ளிட்டு போயிட்டு திருப்பி ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் ஆகுமா. நடு ரோட்டில் நின்று கொண்டிருக்கிறோம். 5 நிமிடங்களுக்கு பிறகு சந்திப்போம். நன்றி வணக்கம். விடைபெறுவது சதீஷ்குமார் டிரைவர். எல்லா டைமும் இந்த டைம் கிஷோர் மட்டும் மாட்டுறா, நீ மட்டும் மாட்ட மாட்டேன். அதில் நான் மாட்டுறதுனா எடிட் பண்ணிடுவேன். ஆன் பண்ணு. இப்போ என்ன பண்ண அப்படின்னா, வண்டி ஓட்டிட்டு வரப்போ ஹை பீம் எது லோ பீம் எதுன்னு சொல்லிட்டு சுவிட்சை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி ஓட்டிட்டு வந்தாரு. பார்த்தா வண்டியில் இருக்க இன்ஜின் சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டு ஏன்னா வண்டி நின்றுச்சு, ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு நடுரோட நிப்பாட்டி பேசிட்டு இருந்தான். ஐயோ அப்புறமா இன்ஜின் சுவிட்சை இப்பதான் நோண்டி தேடி எடுத்து ஆன் பண்ணா வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இருட்டில் இவன் கூட வந்தது பெரிய தலைவலியா போச்சு. போ கடை இருக்காமால, கடை இருக்கு. ஸோ நம்ம நண்பர் கிஷோர்குமார் வந்துட்டு ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு பேஜ் கவிதை ஓப்பன் பண்ணியிருக்காரு. கவிதை பேஜ் பேர் கேளுங்க, அவனும் அவளுமா யாருன்னு தெரியல. நான் இன்ஸ்டாகிராம் பேஜோட அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இவர் தான் அவன், அவள் மட்டும் யாரும் நீங்கள் கண்டுபிடிங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டல் பேர் வந்து காப்பி தண்ணியா சொல்கிறது. ஹோட்டல் இல்லை, சாரி, டீ கடை, காப்பி தண்ணி. ஸோ இங்கே ஒரு ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈவினிங் டைம் வந்தீங்கன்னா இந்த பால் அளவு வந்து இங்கே தான் இருக்கும். ஓகே, இப்போ மணி வந்து 9:30. நாங்கள் எங்களுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. 12 மணி கடை இருந்துச்சு அப்படின்னா வழியே கொடுப்பாங்க போல. ஸோ அவரும் பால் சொல்லியிருக்காரு, இவரும் பால் சொல்லியிருக்காரு. நான் மட்டும் இஞ்சி டீ சொல்லியிருக்கேன், பிகாஸ் கோல்டு. அந்த அங்கே ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, இது இந்த பொம்மைக்கு வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது, ஆனால் நாங்கள் சொல்ல மாட்டோம். எந்த பொம்மைன்னு கிஷோர் கேட்குறாரு. சார் இந்த இதுதான் இதே மாதிரி இன்னொரு இடத்துல இருக்குது. தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் தான் கமெண்ட் பண்ண சொன்னான். பார்த்துங்க, நல்லா பார்த்துங்க. இந்த பையன் தான் நம்மளுக்கான இஞ்சி டீ வந்துருச்சு. பார்த்தீங்களா, இஞ்சி டீ கூட இவ்வளோ தூரம் இருக்குது. நார்மலாக இவ்வளோ தான் இருக்கும், இப்போ இவ்வளோ இருக்குது. இத்தனை நைட்டு 9 மணிக்கு டீ கடைக்கு வரணும். கற்றுக்கி அப்படியே டீ குடிச்சிடலாம், முடிஞ்சே போச்சு. சக்கரை கரைச்சல் பார்த்துருக்கான். ஸோ அவர் வந்து இவர் எங்கள் ஏரோட தமிழ் கிளப் செக்ரட்டரி. ஸோ பின்னாடி உட்காந்துருக்கான் வந்துட்டு ஃபினான்ஸ் கமிட்டி, நானும் ஃபினான்ஸ் கமிட்டியில் இருக்கேன். ஸோ 2 பேரும் கூட்டு சேர்ந்து வேலை பார்த்துட்ருக்கோம். இவர் மட்டும் நான் வந்து ஒண்டி புலின்னு சொல்லிட்டு தனியாக வேலை பார்த்துட்ருக்காரு. ஸோ இவர் வந்து இப்போ எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, தமிழ் மீது கொண்ட ஆர்வம் காரணமாக இவர் வந்துட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் ஓப்பன் பண்ணியிருக்காரு கவிதைக்காக. ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியிருக்கான். இப்போ வந்து அதில் அந்த கவிதைகள்லாம் போஸ்ட் பண்ணிருக்காரு. ஸோ அந்த சேனலுக்குரிய அந்த பேஜுக்குரிய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கவிதைலாம் நானும் படிப்பேன், அவங்களோட நல்லாயிருக்கும். ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு அப்படியே நிலா வச்சு வர்ணிச்சு எழுதிருப்பாரு, பேக்ரவுண்டு நிலா தான் வச்சுருப்பாரு. அதுக்கு நீங்கள் ஃப்ரீயாக இருக்கப்போ படிச்சு பாருங்க, நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து ஏன் சைலண்டாக இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஷுவலாக இருக்காரு. பார்த்தீங்களா, 6 வருஷமாக ரூம்மேட்டாக இருக்கலாம். நீ எத்தனை வருஷம் போஸ்ட் பண்ணுறீங்க? 1 இயராக போஸ்ட் பண்ணுறான். இந்த நான் இப்போ ஃபாலோ பண்ணுறது 3 நாளாக வந்துட்டு சதீஷ்குமாருடைய யூடியூப் ஃபீட்ஸில் என்ன காட்டிக் கொண்டிருக்கிறது என்றால், ஒருத்தர் வந்து சப்வே சஃபர்ஸ் விளாண்டுட்டு இருக்க மாதிரி, அதுக்கு காசு வரா மாதிரி அதை பார்த்து எனக்கு செம்ம காண்டாகிட்டு இருக்கான். நம்மளுக்கு எங்கள் மாஸ்டர் பிளான் போடுறாரு, நீ காட்டினா அவங்களும் அதை போய் பார்ப்பாங்கடா, இன்னும் காசு வரும்டா.
நீ காட்டாதன்னு சொல்லி மாஸ்டர் எனக்கு ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஃபாலோ பண்ணுங்க. அவனும் அவளும் அந்த பேஜ் மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. நானே ஸ்லோவாக தான் டீ குடிப்பேன். நானே வந்து பார்த்தீங்கன்னா 1/2 டம்ளர் குடிச்சிட்டேன். இந்த சப்வே சர்ஃபர்ஸ் கேமை கண்டுபிடிக்கிற இன்ட்ரெஸ்ட்டில் நம்மளால் பாலை தொட்டு கூட பார்க்கல. அவன் குடிச்சே முடிச்சிட்டான். ஜெட்டு வேகத்தில் குடிச்சிட்டான். அதில் கீழே மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவேன். தெரிய மாட்டேங்குது. வெறும் சப்வே சர்ஃபேஸ் மட்டும் விளையாடி டெய்லியும் லைவ் வந்து இவங்க மேலே ஜிபேயோட ஸ்பீக்கர் கோடு இருக்கா, அது ஸ்கேன் பண்ணி காசு. இதையும் பார்த்துட்டு காசு அனுப்புறவங்களும் இருக்காங்க. எப்படி அப்படின்னு அனுப்புறீங்க? ஏன்டா சப்வே சர்ஃபர்ஸ் கேம் காசு அனுப்புவீங்களாடா? டீ குடித்து முடித்து விட்டோம். இப்பொழுது கிளம்ப போயிடும். டாடா, பை பை, see you. பை சொல்லு. பாய். நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. சரி போலாம். என்ன திருப்பி சொல்லு. சொல்றா. அந்த வீடியோவில் புளிய மரம் பார்த்தா அப்படியே புளிய மரத்தை பார்த்தோன்னே நம்மளுக்கு ஒரு லைன் தோணுச்சுன்னு சொல்லிட்டான். அதெல்லாம் வந்துட்டு சொல்ல முடியாது. இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு கொஷின் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி போட்டிருக்கோம். ஸோ அதுக்கான கொஷின்ஸ் ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க. அதெல்லாம் வந்து ஸ்டோரியாக நான் போஸ்ட் பண்ணல, ஆஃப் பண்ணிவிடுவாங்க. அதுக்கு பதிலாக வந்துட்டு தனியாக மெசேஜில் வந்து ரிப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ ஒரு சிலர் வந்துட்டு நம்ம வீடியோ பார்த்துட்டு கிளிப்ஸ் எல்லாம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ ரொம்ப ஹாப்பி. பரவாயில்ல, ஒருத்தராவது வந்துட்டு எங்களால் மாறி இருக்கீங்க. இது பெரிய மாற்றம் இல்லை, பட் சொல்கிறேன். இப்போ நாங்கள் வந்து ஃபைனல் இயரை பண்ணுறதை நீங்கள் வந்து இப்போவே பண்ணுறீங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது. ஒருத்தவங்க வந்துட்டு நான் எப்போ யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. எப்போ ஐடியா கிடச்சி அப்படின்னு கேட்டிங்க. எனக்கு வந்து 10ஆம் கிளாஸ் படிக்கும் போதே அந்த ஐடியா இருந்துச்சு. ஸோ நான் வந்து 10th படிக்கிறப்ப ஓப்பன் பண்ணவும் செஞ்சேன். பழைய வீடியோஸ் நிறைய வீடியோ வந்துட்டு ப்ரைவேட்டில் போட்டு வச்சேன். அதெல்லாம் ரொம்ப மட்டமாக இருக்கும். ஸோ வந்துட்டு அந்த வீடியோஸ்லாம் ப்ரைவேட்டில் போட்டு வச்சிட்டேன். அதெல்லாம் பார்க்க முடியாது நினைக்கிறேன். நீங்கள் மேபி இருக்கலாம், ரொம்ப சைல்டிஷாக இருக்கும். எனக்கே பார்த்தா சிரிப்பு வரும். அந்த மாதிரி தான் இருக்கும் வீடியோலாம். சிக்கன் குழம்பு சிக்கன் சமைச்சு வந்து எங்களுக்கெல்லாம் கொடுக்க மாட்டேங்கிறேன். அடுத்து கேட்டுருங்க, கொடுப்போம் இதோ உங்களுக்காக. சரி, ஓகே. அதுக்கப்புறம் இந்த 4th இயர் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு படித்தது ஞாபகம் இருக்குமோ இருக்காதோ தெரில, ஆனால் வந்து இந்த மெமரிஸ் மட்டும் ஞாபகம் இருக்கும். கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். ஸோ வர்றப்போ ஒரு கூத்து பண்ணான் வண்டியில். லெஃப்ட் சைடு தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிம் அண்ட் பிரைட்டுக்கான பட்டன் இருக்குது. நம்மளால் வந்து ரைட் சைடில் இருக்க இன்ஜின் ஆன் ஆஃப் அதை ஆஃப் பண்ணிவிட்டு திருவுறோம். வண்டி போக மாட்டேங்குது, வண்டி ஆஃப் ஆயிடுச்சு. நாங்களே கன்ஃபியூஸ் ஆகிட்டோம் கொஞ்சம் இடத்துல. உண்மையிலே வண்டியில் ஏதோ பிரச்சனை போல அப்படின்னு சொல்லி தள்ளிட்டுலாம் போல வண்டியை கொஞ்சம் தூரம் அப்படின்னு சொல்லி தள்ளிட்டு இருந்தா, அப்புறமா பட்டன் ஆன் பண்ணி செல்ஃபி எடுக்கிறேன், ஒர்க் ஆகுது வண்டி. ஸோ வீட்டுக்கு வந்து விட்டாச்சு. கிஷோர் ப்ரோ சாப்பிட போயிட்டாரு. சதீஷும் வந்துட்டு செகண்ட் ரவுண்ட் சாப்பிட போயிட்டான். நான் வந்து ஈவினிங்கே பயங்கரமாக சாப்பிட்டேன். ஸோ பசி இல்லை. இதே மாதிரி கொஸ்டின்ஸ் வந்துட்டு இன்ஸ்டாகிராம் அடிக்கடி போடுறோம். ஸோ ஏதாவது கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கேளுங்க. ஏதாவது சொல்லணும்னு நினச்சா சொல்லுங்க. கேடிவி வழங்கும். இப்படிக்கு கேடிவி வழங்கும் இல்லை, இப்படிக்கு நான் வழங்கும். என் சேனலுக்கே அவனுக்கு ப்ரொமோஷன் பண்ண மாட்டான். இப்படிக்கு நானும் நீயும். சாரி, அவனும் மறந்துடுவாங்க. அந்த ஸ்டேஜ் வந்துட்டு விசிட் பண்ணி உங்களுக்கு பிடிச்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா அதில் பிக்கப் லைன்ஸ் டேக் பண்ணுங்க. ஆமாம், டேக் பண்ணுங்க, இல்லை அவங்க அனுப்புங்க, என்ன மாதிரி பண்ணுங்க. ஏதாவது பண்ணா ரைட்டு. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி வந்துட்டு நாங்கள் பக்கத்தில் செய்யார் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு வந்து பைக்கில் போனோம். ஸோ போகிறப்போ நாங்கள் போயிட்டு சாப்பிட்டுட்டு ஸ்நாக்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு நைட் ஒரு எத்தனை மணி 10 மணி இருக்குமா, ஒரு 10 மணி. சரி, சும்மா ஜாலியாக பேசிகிட்டே இப்படி சாப்பிட்டுட்டே வண்டி விட்டுட்டுலாம்னு சொல்லிட்டு ரோட்டில் வந்து ஒரு இடத்துல வண்டி நிப்பாட்டிட்டு அந்த ஸ்நாக்ஸ் தான் கொஞ்சம் மாதிரி எடுத்து சாப்பிட்டுட்டே இருந்தோம். சரி, வண்டி தள்ளிட்டே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்மெட்டை வந்துட்டு ரைட் சைடில் இருக்க மிரரில் வந்து நம்மால் மாட்டிட்டு வண்டியை தள்ளுறாரு. இல்லை, எனக்கு புரியல. உண்மை சம்பவம். ஓகேயா, சரின்னு இந்த ரைட் சைடு மிரரில் ஹெல்மெட்டை மாட்டிட்டு வண்டியை தள்ள ஆரம்பிக்கிறான். வண்டி மூவ் ஆகலை, கியரில் இருக்கு போல அப்படின்னு நினச்சிட்டு நியூட்ரலில் மாற்றி திருப்பி தள்ளுறான். வண்டி சுத்தமாக மூவ் ஆகலை. என்னடா வண்டி போகவே மாட்டேங்குதுன்னு புலம்பிகிட்டே இருக்கான். சரி, என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தா
ஹெல்மெட்டை போட்டிருக்காங்க கரெக்டாக ஃப்ரண்ட் பிரேக்கு பிடிச்ச மாதிரி அதில் போய் அதில் ஹெல்மெட் கரெக்டாக சொறி நிற்கிது. ஃப்ரண்ட் பிரேக் பிடிச்சிருக்கு, தம்பி வண்டியை தள்ளிட்டு இருக்காரு, நகரவே மாட்டேங்குது வண்டி. ஒரு 2 நிமிஷமா என்னவா இருக்கும்னு யோசிச்சு பார்த்துட்டு அப்புறமா வண்டியை தள்ளினா வண்டி மூவ் ஆகுது ஹெல்மெட்டை கழட்டிட்டு. ஸோ பெரிய இதெல்லாம் என்ன தெரியுது வண்டி கூட ஹெல்மெட் போட்டு மூவ் பண்ண பிடிக்கல, நம்ம ஏன் ஹெல்மெட் போட்டு ஓட்டணும். வருஷம் இந்த நாளில் வந்து எங்கள் சீனியர்ஸ் எலைட் 19 நான் கேட்டேன் ஏன் இப்போ போஸ்ட் பண்ணுறாங்க எல்லாத்தையும். ஆமாம், இந்த ஏன் இப்போ போஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டான். ஸோ ஏன் இப்போ போஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் அவங்க போஸ்ட் பண்ணியிருக்காங்க, தெரியாதவங்க சொல்கிறேன். ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க எதுக்காக போஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, போன வருஷம் இந்த நாளில் கிளப் டே அவங்க வந்து நடத்திருந்தாங்க. ஸோ அந்த மெமரிஸை ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறக்காக அன்னைக்கு எடுத்த ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் இப்போ போஸ்ட் பண்ணுறாங்க. நல்லா இருக்கு, பார்த்தா நல்லா இருக்கு. இதெல்லாம் நம்மளும் போன வருஷம் எங்களுக்கே வந்து போன வருஷம் நாங்கள் இந்த சுச்சுவேஷன் இருந்தப்போ எப்படி இருந்தோம், அந்த விஷயங்கள்லாம் ஞாபகம் வருது. ஆமாம், சீனியர்ஸ் சொல்ல எல்லா ஒர்க்கும் பண்ணது, எல்லா ஒர்க்கும் பண்ணிருந்தோம். ஸோ நல்லா இருந்துச்சு. போன வருஷம் நான் டான்ஸ் பண்ணல. சரி, அந்த வீடியோலாம் யூடியூப்ல போட்டிருக்கேன், பாருங்கள் ஃப்ரீயாக. இப்போ வந்து இது என் சேனலுக்கான ப்ரொமோஷன். ஓகே, சரி, ஓகே. இவங்களோட பேஜோட அந்த லிங்க்கை வந்து நான் போடுறேன். நம்ம காலேஜில் படிக்கிறவங்க யாராவது ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வெளியிலேருந்து யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா, எங்கள் காலேஜில் வந்துட்டு கிளப்ஸ் எல்லாம் இருக்கும். ஃபைனல் இயர்ஸில் இருக்கவங்க ஸ்டூடெண்ட்ஸே தனித்தனி செக்ரட்டரிஸாக பிரிஞ்சு அவங்களுக்குன்னு ஒவ்வொரு கிளப் வச்சுருப்பாங்க. ஃபோட்டோகிராஃபிக்கு, தமிழுக்கு, இங்கிலீஷ்க்கு, மேகசினுக்கு, ஸ்போர்ட்ஸுக்கு, இது மாதிரி நிறைய கிளப்ஸ் இருக்குது. ஒரு சில கிளப்ஸ்லாம் விட்டுருந்தேன்னா எவனும் சண்டைக்கு வந்துடுறாங்க. கொஞ்சம் வீக்கு தான் எனக்கு, அதனால் ஒரு சிலதான் மறந்துருப்பேன். நாங்கள் வந்து ஃபினான்ஸ் கமிட்டி. சரி, 2வது சொல்கிறேன். இருக்கிறதுல கஷ்டமே இதுதான். இருக்கிறதே கஷ்டம் சொல்லிடுறோம். ஐயோ, இருக்கிறதே சண்டை வந்துடுவாங்க. என்னடா வேலை பார்த்தீங்க? இருக்கிறதுலே கஷ்டம் இல்லை. ஸோ ஒரு சில டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, கற்றுக்கிட்டு இருக்கோம். நானும் we are learning. அதான் அவுட் ஆஃப் கண்டென்ட்டு சொல்ல வந்து என்னென்னா, அந்த லிங்க் வந்து கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள் கொஞ்சம். நம்ம காலேஜில் இருக்கவங்கலாம் இல்லாதவங்களுக்கு என்னென்னா, அந்த கிளப்லாம் பிரிச்சாங்கன்னு சொன்னோம்ல, அந்த கிளப்ஸ்லாம் வந்து ஈவெண்ட் நடத்துவாங்க. ஒவ்வொரு ஈவெண்ட், அந்த ஈவெண்ட்டுக்கெலாம் வந்துட்டு ஃபைனலாக வந்து ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கும். அந்த ஃபங்க்ஷன் தான் வந்து கிளப் டேன்னு சொல்லுவாங்க. இந்த கிளப்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ண டே வந்து கிளப் இனாகிரேஷன் சொல்லி அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். லாஸ்ட்டாக கிளப் டே சொல்லி அதோட எங்களுடைய ஃபைனல் இயர் முடிஞ்சிடும். என்னை வந்து இன்னமுமாடா நீ காலேஜ் படிச்சுட்டு இருக்க அப்படின்லாம் கேட்குறீங்க. மன கஷ்டமாக இருக்கா? டே, நீங்கள் ஏன்டா காலேஜ் சீக்கிரம் முடிச்சிங்க? வீடியோ எடுத்து போடுவோம். சரி, ஓகே. இந்த மாதிரி இருக்கிற டைமில் ஃபன் பண்ணுவோம். ஆமாம். ஸோ நிறைய பேர் இல்லை, ஒருத்தர் சொன்னாங்க என்கிட்ட. ஸோ உங்களை பார்த்து நாங்கள் கிளிப்ஸ் எல்லாம் வந்து எடுக்க ஆரம்பிச்சிடுவோம். நல்லா இருக்கு, பொறுமையாக இருக்கு, பரவாயில்ல. நீங்களும் நாங்களும் எடுத்து வச்சிருக்கோம். ஆல் இந்தியா டூருக்கு நிறைய எடுத்து வச்சிருக்கோம். நிறைய நாங்கள் வந்து டெலகிராமில் சென்ட் பண்ணி வச்சிருக்கோம். டெலகிராம் வந்து எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுங்கள். நாங்கள்லாம் வீடியோஸ்லாம் எடுத்து டெலகிராமில் போட்டு வச்சிருவோம். ஸோ எங்ககிட்ட எப்போ நெட் இருக்கோ, யார்கிட்ட எப்போ நெட் இருக்கோ அப்போ வந்து அவங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். எப்போவுமே டெலகிராமில் இருக்குங்கிற காரணத்தினால அதை வந்து ஒரு நல்ல சோர்ஸாக யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஸோ இதோட வீடியோ முடிச்சுக்கிறோம். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்லாம் சொல்ல முடியாது. ஒரு அடுத்த வீடியோவில் அவங்க பார்க்குறேன். சரியா? பை. உண்மையாக சொல்கிறேன். பார்த்தீங்களா, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா இல்லை நீங்கள் சொல்லுங்கள். எங்களுக்கு ஜாலியாக இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குது சொல்லுங்கள். பார்க்குறவங்க எங்களுக்கு கடுப்பாக. இப்போ நிஜமாவே உண்மையிலேயே பாய்.